நாங்கள் ஒரு தான தர்ம கருத்தா மாதிரி எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுங்க. ஸோ ட்ரம்ப்பை பொறுத்த மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, காமராஜ் எப்படி அமெரிக்கன் பேங்க் இங்கே மூட சொல்லி சொன்னாரோ அதே மாதிரி சைனா வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட $3 trillion அவங்களோட சர்ப்ளஸ் அதை அமெரிக்கன் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, சைனா ஸ்மார்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, அவனோட யுவான் கரன்சியை டிப்ரிஷியேட் பண்ணுறான். ஸோ எந்த அளவுக்கு டேரிஃப் போடுறானோ அந்த அளவுக்கு வேறுட்டே அவன் கரன்சியை டிப்ரிஷியேட் பண்ணுறான். ஸோ டேரிஃபோட எஃபெக்ட் சைனா இந்தியா ஸ்டாக்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன, பாதி ப்ராடக்ட்டை சைனாவில் பண்ணி ஃபினிஷ் இந்தியாவில் பண்ணி இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் 20% தான் டேரிஃப். பிளான் வித் பார்த்தா நேயர்களுக்கு மோகன்குமாருடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னடா ஏப்ரல் மாதம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்றேன்னு பார்க்குறீங்களா? புதுசாக ஃபினான்ஷியல் இயர் பிறந்திருக்கு நண்பர்களே. அப்புறம் April 2 இன்னைக்கு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுற டேட். புலி வருதுன்னு சொல்லிட்டே இருந்து ஃபைனலாக புலி வந்துருச்சு. இன்னைக்கு ட்ரம்போடைய டேரிஃப் டீடைல்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. உலகெங்கிலும் அதுக்கு பங்குச்சந்தைகள் வெவ்வேறு விதமா ரியாக்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு இந்த டேரிஃபை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட 2 பேர் இருக்காங்க. நம்ம சுரேஷ் பார்த்தசாரதி சார், இன்னொரு சிறப்பு விருந்தினர் சென்ஸ் அண்ட் சிம்பிளிசிட்டியோடைய CEO மிஸ்டர் சுனில் சுப்பிரமணியம் சார். இவங்க 2 பேரும் பேசுறதுக்கு முன்னாடி இந்த டேரிஃபை பத்தி சின்ன வயசுல எனக்கு எங்க அப்பா சொன்ன கதை ஒண்ணு ஞாபகம் வருது. காமராஜரை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, ஒரு முறை இந்தோ சைனா வார் நடந்தப்போ நேரு சோகமா இருந்தாராம். அமெரிக்கா நமக்கு ராணுவ தளவாடங்களை தரல, ஏன்னா இந்தியாவை ஒரு நம்பகமான கண்ட்ரியா நம்பி எந்த பேங்க்கும் பேங்க் கேரண்டி தரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ காமராஜர் போய் நேருக்கு ஒரு டிப்பு கொடுத்தாராம், நம்ம ஊர்ல ஏதாவது அமெரிக்கா வங்கி இருக்கா, அவனை ஷட் டவுன் பண்றேன்னு மிரட்டு அப்படின்னு சொன்னாராம். உடனே என்னென்ன தளவாடங்கள்லாம் தேவைப்பட்டுச்சோ அத்தனையும் வந்துருச்சான். இந்த மாதிரி ஒரு நாடு இன்னொரு நாடை டாக்ஸ் போட்டு ட்ரேட் பேரியர் போட்டு மிரட்டுறது வரலாற்றுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா இன்னைக்கு அதனுடைய இம்பாக்ட் என்ன மாதிரி ஒரு காமன் இன்வெஸ்டரை பாதிக்கும் போதுதான் இதெல்லாம் பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு ஏற்படுது. இன்னைக்கு அதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா ப்ரிசைஸா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சுனில் சார். வணக்கம். இந்த ட்ரேட் பேரியரோட எஃபெக்டை பத்தி நிறைய பேர் பயந்துகிட்டே இருக்கும். என்ன மாதிரியான தாக்கத்தை தான் இது ஏற்படுத்த போகுது சார் மார்க்கெட்ல? சார், எந்த மாதிரி பண்றது அப்படின்னு சொல்றது மார்க்கெட்டை பத்தி ரொம்ப ரிஸ்கி ஒரு ஸ்டேட்மெண்ட். பட் என்ன இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, இதில் ஒரு ஹிஸ்டரி இருக்குது. நீங்கள் இப்போ காமராஜ் நேரு கதை சொன்னீங்க, அதில் வந்து அமெரிக்கா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல, அதுக்காக நம்ம அவங்க வாழை பிடிச்சி இழுத்தோம் அப்படிங்கிற இதுக்கு. பட் இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்னா, இதனால நம்ம தான் அமெரிக்காவோட வாழை பிடிச்சி எடுத்துருந்தோம். ஏன்னா நம்ம அமெரிக்கன் இம்போர்ட்ஸில் நம்ம டேரிஃப் போட்டுருந்தோம். இப்போ ட்ரம்ப் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த டேரிஃப் ஏன் என் மேலே போடுற, நான் ரெசிப்ரோக்கலாக உன் மேலே டேரிஃப் போட போகிறேன். ஆக்சுவலாக நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம வந்து நம்ம நாட்டில் வந்து சைனாவோட நாடு இருக்கும், மெக்சிகோ, கனடா, நம்ம எல்லாமே என்னென்னா டெவலப்பிங் கண்ட்ரினால இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி, இங்கே வந்து லேபர் காஸ்ட் கம்மி. ஸோ நம்ம அந்த சீப்பராக இருக்கிற ப்ராடக்ட்லாம் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ அந்த சீப்பராக எக்ஸ்போர்ட் பண்ணுறதால அமெரிக்காவில் உற்பத்தி கம்மியாக நின்று போய் எல்லாமே இங்கேருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க வெளிநாட்டிலேருந்து. ஸோ அப்போ வேலை வாய்ப்புகள் அங்கே கம்மியாகுது. இப்போ ஆனால் அமெரிக்கா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட் இல்லையா, அது மேலே நம்ம டேரிஃப் போடுறோம். இப்போ அமெரிக்கா காரு, ஹார்லி டேவிட்சன் பைக்கோ, காரோ, விஸ்கியோ, அந்த நாட்டிலேருந்து இங்கேருந்து வரக்கூடிய பொருளை நம்ம வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம டொமஸ்டிக் இந்தியா காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி நம்ம டேரிஃப் போட்டுட்டு வந்துருக்கோம். ஸோ விஷயம் வந்து இப்போ ஆப்போசிட். ஆக்சுவலாக என்னென்னா, சைனா, இந்தியா, பிரேசில், கனடா இவங்கெல்லாம் அமெரிக்கன் எக்ஸ்போர்ட்ஸ், அவங்களோட இம்போர்ட்ஸ் ஃப்ரம் அமெரிக்காவுக்கு டேரிஃப் போடுறாங்க. ஆனால் நேச்சுரலாக அமெரிக்கா வந்து இங்கே வாங்கினா டேரிஃப் போட்டால் அவங்களுக்கு மக்களுக்கு விலைவாசி ஏறிடும் இல்லையா, அதெல்லாம் டேரிஃப் இல்லாமல் இத்தனை நாள் நடந்துருக்கு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு பயங்கர ட்ரேட் டெபிசிட், சைனா கிட்ட கிட்டத்தட்ட $400 பில்லியன் ட்ரேட் டெபிசிட், நம்ம கிட்ட $50 பில்லியன் ட்ரேட் டெபிசிட். ட்ரம்ப் என்ன பண்ண பார்க்குறாருன்னா, அவங்க ஊரில் இந்த வேலை வாய்ப்பை திருப்பி ரிவைவ் பண்ணுறதுக்காக இந்த நாடுகள்கிட்ட நீங்கள் என்ன விற்கிறீங்களோ அந்த ப்ராடக்டை எங்கள் நாட்டில் வந்து செய்யுங்களேன், எங்கள் லேபரை யூஸ் பண்ணுங்க, உங்கள் ஸ்கில்லு, உங்கள் டெக்னிக்கல், உங்கள் இதெல்லாம் ஓகே, பார்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து இங்கே செய்யுங்க. அதாவது அமெரிக்கா வந்து இருக்க சஃபர் ஆகிட்டு நாங்கள் ஒரு தான தர்ம கருத்தா மாதிரி எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுங்க. ஸோ ட்ரம்ப்பை பொறுத்த மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உலகத்துக்கு நல்லது செய்கிறேன் இத்தனால அமெரிக்கா இருந்த அமெரிக்கா வேற, இன்னைக்கு நான் அமெரிக்காவுக்கு நான் நல்லது செய்ய போகிறேன், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டுக்கு வந்து நாங்கள் ரொம்ப தானம் பண்ணதை நான் நிறுத்த போகிறேன். USAID அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷன். வெளிநாட்டில் அமெரிக்கா வந்து எய்டு கொடுத்து அந்தந்த நாட்டில் அந்த ஏழை மக்களோ அந்த மைனாரிட்டிஸோ அவங்கள சப்போர்ட் பண்ணி ஒத்து மொத்தமாக USAID ஆஃபீஸை வேர்ல்டு வைட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் பாவம் ஆச்சு, எல்லாரும் பாவம். சார் அவன் சொல்ற, நான் எதுக்கு அவன் தானம் பண்ணுவான், எங்கள் நாட்டிலே எங்கள் ஏழை மக்கள் இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணாமல் நான் ஊரில் 1000 கிலோமீட்டர் இருக்கிறத பண்ணணும். ஸோ ட்ரம்ப் சொல்கிறது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தப்பு தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது, ரைட்டா?
ஒண்ணு அது ஒரு விஷயம் தனியா வச்சுங்க. அதனாலதான் லோக்கல் அமெரிக்கால ஒரு சப்போர்ட் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ட்ரம்ப் வந்து எண்ட் ஆஃப் த டே அவர் வந்து பிரசிடண்டா இருக்கலாம், பட் அவர் தாட் ப்ரோசஸ், அவர் ஆக்ஷன் எல்லாமே ஒரு பிசினஸ் மேன். பிசினஸ் மேன் என்ன பண்றாரு, ஒரு பிசினஸ் மேனுக்கு நெகோஷியேட் பண்ணணும் டீல், ரைட்டா? இப்போ சிமெண்ட் உற்பத்தி பண்றானா அதுக்கு கோல் தேவை, லைம்ஸ்டோன் தேவை. சிமெண்ட் உற்பத்தி பண்றோம், ஒரு பக்கம் நல்லா சிமெண்ட் உற்பத்தி பண்ணணும், பட் அந்த கோல் சப்ளையருக்கும் லைம்ஸ்டோன் சொல்லி நல்லா நெகோஷியேட் பண்ணி தானே பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின். சோ அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இதுதான் என்ன பொறுத்த மட்டும் இது ஒரு நெகோஷியேட்டிங் டாக்டிக். அவர் என்ன சொல்றாரு, இப்போ நீங்க வந்து ரொம்ப சீப்பா உங்க நாட்டுல ப்ராடக்ட் பண்றீங்களா, ஆனா நான் பண்ற ப்ராடக்ட் மேல டேரிஃப் போடுறீங்க. அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் தானே, எந்த அளவுக்கு என்னோட ப்ராடக்ட் டேரிஃப் போடுறீங்க அந்த அளவுக்கு உங்களை போட்டு டேரிஃப் போட்டு தாக்குவேன், தாக்கி ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஆகும் சொல்றாரு. ஸோ இதுல என்னென்ன விஷயம், ஏன் இதனாலன்னா நேச்சுரலா இந்த கம்பெனிஸோட ப்ராஃபிட் மார்ஜின்லாம் குறையும். அந்த டேரிஃப் போட்டேன்னா அந்த ப்ராடக்ட் ப்ரைஸை யாரு, இப்போ அதுல தான் வந்து நீங்க சொன்ன காமராஜ் நேரு மேட்டர் திருப்பியும் வெளியில வருது. என்னன்னு சொல்லட்டுமா, இப்போ இந்த டேரிஃப் போட்டா வச்சுக்கோங்க, இந்தியா மேல லெட்டஸ் சே ஒரு 20% டேரிஃப் போடுறான்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்தியாவிலேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற ஐட்டம் எல்லாம் 20% அவன் வந்து அங்கேருந்து இம்போர்ட் டியூட்டி போட போறான். டேரிஃப்னா நத்திங் பட் இம்போர்ட் டியூட்டி. என்ன ஆகும், அந்த இன்கம் யாருக்கு போகும், அமெரிக்கன் கவர்மெண்ட் நிரம்பும். இல்ல அமெரிக்கன் கவர்மெண்ட், அமெரிக்கன் கவர்மெண்ட் போச்சுன்னா, ஏன் அமெரிக்காவோட பிசிக்கல் டெபிசிட் உலகத்திலேயே ஹையஸ்ட். அவங்க ஜிடிபிக்கு 125%, நம்ம நாடோட ஜிடிபிக்கு பிசிக்கல் டெபிசிட் 84% தான். அமெரிக்கா 125, அதாவது அளவுக்கு மீள வரவு 8 செலவு 10 அப்படின்னு பாமா வைக்கிறது. டெட் ஜிடிபி தான் சொல்றேன், 125% இருக்கு. ஸோ இது அவனுக்கு அவனோட இந்த ஜிடிபி அது குறைக்கணும். ஏன்னா அந்த நோட்டு அடிச்சு தானே அவன் ரீபே பண்ண முடியும். நோட் அடிச்சாலே இன்ஃபிளேஷன் ஏறும்னு இருக்கும், ரைட்டா? ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் அவன் கஜானாவை ரொம்ப பார்க்குறான். ஒன்று அது தவறே கிடையாது. ஒரு நாட்டோட பிரதமரோ பிரசிடென்ட்டோ நாட்டோட ரெவன்யூ. ஆனா அந்த ப்ராடக்டோட பிரைஸ் இந்த இதனால அமெரிக்கன் கஸ்டமரை பாதிக்கலாம், அப்போ இன்ஃபிளேஷன் ஏறும், ரைட்டா? அதுவும் அவருக்கு தேவையில்லை. அவர் என்ன பண்ண பார்க்குறாரு, ரெண்டு விஷயம். ஒன்று, அமெரிக்கன் கம்பெனிகிட்ட டைரக்டா சொல்லிட்டாரு, இதனால நீங்க உங்க ப்ராடக்ட் விலை ஏற்றிங்கன்னா நான் உங்களை தாக்குவேன். இது ஒரு விஷயம் பப்ளிக்கா சொல்லியிருக்காரு, ரைட்டா? ஸோ அது என்ன அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த அமெரிக்கன் கம்பெனியோட ப்ராஃபிட் குறையும். அவனே அப்சர்வ் பண்றான் இந்த டியூட்டி காஸ்ட்னா அவனோட ப்ராஃபிட் குறையும். அதனால அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்ல $5 trillion வைப் அவுட் ஆயிடுச்சு. இந்த டாரிஃப், ரெசிப்ரோக்கல் டாரிஃப் பார்த்து முதல்ல ட்ரம்ப் வந்தோடனே மார்க்கெட் ஏறிச்சு பயங்கரமா. ஏன்னா ஒரு அமெரிக்கா கிரேட் அகைன்னா அமெரிக்கன் கம்பெனி கிரேட் ஆகணும். விஷயம் கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா மாறிடுது. ஏன்னா அவர் இப்போ அமெரிக்கன் கம்பெனி கிட்ட ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இந்த இன்ஃபிளேஷன் ஏறதுனால ஆல்ரெடி அமெரிக்கன் கன்சூமர் ஐயோ இப்போ நான் ஏன் செலவழிக்கணும், ஏன்னா இந்த எல்லா வேலையும் ஏறி இருக்கு, கன்சம்ஷன் அங்கே குறைய ஆரம்பிச்சதுன்னா ஸோ அது ஒரு நெக்ஸ்ட் லெவல் இம்பாக்ட். ஸோ அமெரிக்காவில் இப்போ ரிசெஷன் வருமாங்கிற பேச்சு ஆரம்பிக்கிறது. பட் இதெல்லாம் ட்ரம்ப் தெரிஞ்சு வரணும். இந்த ட்ரம்ப்பை வந்து நம்ம வந்து ட்ரம்ப் வந்து காத்தால ஒன்று சொல்றாரு, சாயங்காலம் வாபஸ் வந்தாரு, எல்லாரும் எடை போடுறது வந்து அவரை வந்து ஏதோ ரொம்ப குவிக் ஷாட்டிக்னு டான் கியோட்டே பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். குவிக் ஷாட்டிக் இனி நினைச்சா கிடையாது. அவர் ஸ்மார்ட் பிசினஸ் மேன். எது செஞ்சாலும் அவர் ஒரு மீனிங்கோட செய்யறாரு, ரைட்டா? எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் இந்த மாதிரி ஒரு பேச்சு சொல்லிட்டு இந்தியா நெகோஷியேட்டிங் டேபிளுக்கு வரும். சார், அதனாலதான் அவங்க ஒரு விஸ்கில நம்ம இப்ப டாரிஃப் கட் பண்ணிட்டோம்ல, இந்த சம்பவம் நடந்த பிறகு. காமராஜ் எப்படி அமெரிக்கன் பேங்க் இங்க மூட சொல்லி சொன்னாரோ, அதே மாதிரி சைனா உதாரணமா எடுத்துங்க. சைனா வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட $3 trillion அவங்களோட சர்ப்ளஸ், அதை அமெரிக்கன் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்? கொஞ்சம் கொஞ்சமா அதை கோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்கன் செக்யூரிட்டி பணத்தை எடுத்தாங்கன்னா காலி அமெரிக்கா. அதனால அமெரிக்கா இஸ் தி பிகெஸ்ட் பாரோவர் ஃப்ரம் சைனா. சோ அவங்களுக்கு வெளி மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, சண்டை போட்டுக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ளேயே சம்பந்தம் வச்சிருக்காங்க பாருங்க. சம்பந்தம் இல்ல, இது அவங்க இப்ப நாளைக்கே இது யுஎஸ் காலி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, சைனால எல்லா ட்ரெஷரி ஒரே நேரத்துல எடுத்தான்னு வச்சுக்கோங்க, சைனா கரன்சியே அடிவாங்கல்ல. ஸ்ரீலங்கா வாஸ் அஃபெக்டட் பை சைனா, the same kind of thing. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். கோல்டிங் ஆஃப் இது அவன் வந்து நான் ஒரு நாளைக்கே நான் எல்லாத்தையும் கோல்டு ஷிஃப்ட் பண்றேன்னு சொன்னான்னு அமெரிக்கா காலி ஒண்ணு. ரெண்டாவது, சைனா ஸ்மார்ட்டா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, அவனோட யுவான் கரன்சியை டிப்ரிஷியேட் பண்றான். ஸோ எந்த அளவுக்கு டேரிஃப் போடுறானோ அந்த அளவுக்கு வேறிட்டே அவன் கரன்சியை டிப்ரிஷியேட் பண்றான். ஸோ டேரிஃபோட எஃபெக்ட் நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. நான் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இல்லையா அந்த பிரைஸ் சைனீஸ் கம்பெனிக்கு அது வேல்யூ அட்ஜஸ்ட் ஆயிடுது இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் சொல்றேன். அதனால இவர் ட்ரம்ப் நினைச்சு இந்த டேரிஃப் போடுறது அவ்வளவு சுலபமா கேரி ஃபார்வர்ட். மூணாவது விஷயம் சொல்றேன், இப்போ எக்ஸ்போர்ட் வந்து சைனால இருந்து 60% டேரிஃப், ஏன்னா அங்கதான் ரொம்ப இதா இருக்கு. இந்தியால இருந்து 20% சொல்றான். சிம்பிள் மேட்டர், நேற்று கூட பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, சைனா இந்தியா டாக்ஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன,
பாதி ப்ராடக்ட் சைனால பண்ணி ஃபினிஷ் இந்தியாவில் பண்ணி இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் 20% தான் டரிஃப். இப்போ அந்த கல்வான் மேட்டர் அதெல்லாம் ஏன் கூட சொன்னது இதான் இந்தியா சைனா அந்த பிரிக்ல அவங்க சேர்ந்து இருக்கிறதுனால வெளிப்பக்கம் பொலிட்டிக்கலா ஏன்னா அவன் அருணாச்சல்ல கை வைக்கிறான், டிபெட்ல இது பண்றோம், அது ஒரு பக்கம் நடந்து இருக்கு. பட் ஆக்சுவலா உங்களுக்கு தெரியுமா இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் வித் சைனா இஸ் மச் பிகர் தென் அவர் ட்ரேட் வித் அமெரிக்கா. டிஸ்பைட் நம்ம சண்டே போட்டு எதை பண்ணாலும் ஏன்னா சொல்றேன்னா சைனா வந்து பாதி ப்ராடக்ட் அங்கே பண்ணிட்டு இங்கே கொடுத்துட்டு பாக்கி இங்கே இந்தியாவில் ஃபினிஷ் பண்ணா நம்மளுக்கு நல்லது, அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்தியாவில் யூஸ் பண்ணால் 20% ஆகிட்டு அந்த 40% சேவிங்க உனக்கு பாதி எனக்கு பாதின்னு கட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அடுத்த முறை ஸ்ரீபெரும்புதூரை தாண்டும் போது யோசிங்க, அங்க இருக்கிற பில்டிங்ல எல்லாம் சார் சொன்னது அங்க நடந்துகிட்டு இருக்கு. சைனால இருந்து முக்காவாசி வாங்கிட்டு ஃபைனலா இங்க ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே அனுப்பிட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் சார் போட்டு உடச்சிட்டாரு. சரி இப்ப நீங்க சொல்லுங்க சார், நான் ஒரு நிமிஷம் டேக் யுவர் பாடணும். மூத்தோர் சொல்லும் முதுநலிக்காயும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும் வாங்க, சீனியர்ஸோட அட்வைசர்ஸ் எல்லாம் அப்படி சொல்லுவாங்க தமிழ்ல. இப்போ இந்த ட்ரம்போட இந்த அன்சர்டனிட்டி அண்ட் இஸ் டெசிஷன் இதனுடைய லாங் டேர்ம் இம்பாக்ட் என்ன, ஷார்ட் டேர்ம் இம்பாக்ட் என்ன? இது பெயினா கெயினா? இல்லை எப்பயுமே வந்து இதெல்லாம் ஷார்ட் டேர்மில் பெயின் தான் இருக்குன்னா பிகாஸ் உங்களுக்கு புரியாதனால ஷார்ட் டேர்ம் பெயினாக இருக்குது. லாங் டேர்மில் டெஃபினட்டாக இது பெட்டராக இருக்கும். ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா சைனா வந்து யூரோப்புக்கு 900 பில்லியன் ட்ரேட் பண்ணுறான். இப்போ இந்தியாவும் ஜெர்மனும் யூரோப்பியன் யூனியனுக்கு பண்ணுறான். இப்போ இந்தியா யூரோப்பியன் யூனியன் தேர் பை இயர் in 2025 will have a பிடிஏ வந்துருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜெர்மன் என்ன பண்ணுவான், எனக்கு எம்எம் ஸ்டேட்டஸ் கொடு, நானும் இந்தியாவிலேருந்து 2 ட்ரேட் பண்ணலாம். அப்போ இது கேட்ட டெக்னாலஜி எனி ப்ராடக்ட் தேல் ஸ்டார்ட் பையிங் ஃப்ரம் இந்தியா. இப்போ யூரோப்பியன் யூனியன்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இன்னும் அந்த மௌரி உதிரவனா நினச்சிட்டு இருந்தானுங்க. இப்போ இந்த வேர்ல்டு டிஸ்டர்ப் ஆகுது, இந்தியா டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம எப்படின்னு சொல்ல ஒரு மனுஷன் கஷ்டம் வந்தால் திறமையா இருக்கும் மேலே வந்துருவாங்க. இப்போ இந்தியாவுக்கு இது மேலே வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குல்ல. யூரோப்பியன் அவ்வளோ பெரிய மார்க்கெட் பார்த்துக்கோ, 900 பில்லியன் இருக்கு. இந்தியா எக்ஸ்போர்ட்னால இந்தியாவுக்கு தெரியாது, ஏன்னா நம்ம லோக்கல் கன்சம்ஷன் நம்மளுக்கு போதும். இப்போ நம்மள்ட்ட அந்த அளவுக்கு டெக்னிக்கல் நோவும் கிடையாது, பெரிய அளவில் காம்பீட் பண்ணுற அளவுக்கு கிடையாது. ஏன்னா சைனா 1980 ரிஃபார்ம் பண்ணிட்டான், நம்ம 1992 ஃபோர்ஸ் ரிஃபார்ம் எல்பிஜி ஃபோர்ஸ் 12 வருஷம் உங்களுக்கு கேப். 12 வருஷம் யூஎஸ் பண்ணலாம், சைனால வந்து சைனா கடகடன் மேலே போயிட்டான். ஸோ இந்தியா வந்து அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணி வர இன்னைக்கு இந்தியாவுக்கும் சைனாக்கும் 5 times டிஃபரன்ஸ்ல இருக்கும். நம்மளோட 5 times பிகரா இருக்கான், அதோட சைனா பிகரா இருக்கான். அங்கே 87,000 பர் கேபிட்டல் இன்கம் யூஎஸ்ல, நம்ம 2500 உட்காந்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு யூஎஸ் எங்க இருக்கிறோம்? ஸோ சார் சொல்ற பாயிண்ட் டாரிஃப்ல ஒரு பாயிண்ட் சொல்றாரு. பட் இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா, வேர்ல்டு வைட் ஃபுல்லாக நீ எதுக்கு நீ ஆம் ட்விஸ்ட் பண்ணி டாலர்ல டீல் பண்ண சொல்ற? நீ டாரிஃப் போடுற, நான் டாரிஃப் போடுறேன், எனக்கு பிடிச்ச கரன்சியில் நான் டீல் பண்றேன், நான் ஏன் டாலர்ல டீல் பண்ணுவோம்? அப்போ ஒரு ஆங்கிள் நம்ம எடுத்துட்டு வந்தா என்ன ஆகும்? டாலரை டீல் பண்ணாலுமே இப்போ ஒரு சொன்ன மாதிரி சைனீஸ் கரன்சி அவனே டிப்ரிஷியேட் பண்ணிக்கிறானோ, டாலரே வந்து இனிமேல் யூஸ் இல்லைன்ற மாதிரி இல்லை. அப்படி பண்ணாதான் பயப்படும். அவர் ட்ரம்ப் சொல்றாருல்ல, பிரிக் கண்ட்ரி நீங்க ஆல்டர்னேட் கரன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி டாரிஃப் போடுவேன் பயமுத்துறாரு. 150% டாரிஃப். நம்ம 2 விஷயங்கள் பார்க்கணும். ஒன்று, நீங்க டாரிஃப் போடுறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க டாரிஃப் போடுங்க ஒன்றும் பிரச்சனை. அப்போ கரன்சி நியூட்ரல் விட்டுறேன், நானும் நீங்களும் டீல் பண்றோம். உங்களுக்கு எனக்கு என்ன டீல்? அப்புறம் சுனில் சார் நடுவில் என் கூட்டில் வரணும் தேவையில்லைல்ல. அப்போ அந்த மாதிரி பண்ணால் வேர்ல்டு வைட்ல சுச்சுவேஷன்ஸ் மாறும் இல்லையா? இப்போ யூஎஸ் என்ன நினைக்கிறோம், யூஎஸ் எய்டு ஒன்று இருக்கு இல்லையா? யூஎஸ் எய்டு வந்து இட்ஸ் நாட் ப்ராப்பர்லி யூஸ்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ். ஏன்னா யூஎஸ் himself want to manipulate the system. நான் யாருக்காவது கொடுக்குறேன். இப்போ ஒரு கண்ட்ரியில பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் காண்டம்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் போடுறான். நீ எதுக்கு அங்கே போய் எய்டு, இந்த எய்டு என்ன அங்கே பர்பஸ் யூஸ் ஆக போகுது? ஒரு மனுஷன் சாப்பிடல, பசியில் பட்னியில் இருக்கிறான், செத்து போகிறான், அவனுக்கு நீ கொடு. அப்போ அந்த பர்பஸ் டு சப்போர்ட் சம்திங், ஒரு பார்கெயின் சம்திங் எல்ஸ். இன்னொரு கண்ட்ரியில் ஒரு இன்டர்னல் பீஸை டிஸ்டர்ப் பண்ணால் நான் உங்களை வந்து பை பண்ணுறேன், ஐ பே சம் மீன்ஸ்ல ஐ பே இட் அக்ராஸ். ஸோ இப்போ யூஎஸ் எய்டு குறையிறதுனால என்ன ஆகும், வேர்ல்டு வைட் ஃபுல்லாக யூஎஸ் மேனிபுலேட் பண்ணுறது பெரிய லெவலில் குறைஞ்சிரும். யூஎஸ் எய்டு குறைஞ்சுன்னு கத்துறாங்க. பட் எங்களை மாதிரி ஆளுங்க சந்தோஷமா இருக்கேன். ஏன் கேட்டால் யூஎஸ் என் கண்ட்ரியில் வந்து நீ மேனிபுலேட் பண்ணாது, நீங்க என் கண்ட்ரியில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி என் கண்ட்ரியை மேனிபுலேட் பண்ணி ட்ரை பண்ணாது. இன்னொரு கண்ட்ரியில் இன்டர்னல் பாலிட்டிக்ஸ்குள்ளே போகாது. யூ டூ ஒன்லி பிஸ்னஸ் வித் தெம். யூ வாண்ட் ஹெல்ப், யூ ஹெல்ப் தெம் அவுட். இப்போ நீ க்ரோன் சோ மச். இப்போ பர் கேபிட்டல் இன்கம் அவன் 87,000 இருக்கான், நான் 2,500 இருக்கேன். நீ சொல்ற ரேட் என்னால் எப்படி வாங்க முடியும்? நான் சொல்ற ரேட்டுக்கு உன்னால வாங்க முடியும். ஏன்னா இன்னைக்கு 1917 பார்த்தா நான் $1 கொடுத்தேன், நீ $7 கொடுத்தேன். இன்னைக்கு நான் உன்ட்ட $1 நான் கொடுத்தா $85 கொடுத்தா, நீ $1 கொடுக்குற. ஸோ என்னோட எக்கானமி இந்த லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 108 வருஷத்துல இப்படி மாறி போச்சு, தலைகீழ மாறி இருக்கு. அப்போ நீ வெறும் டாலர் வச்சு உண்டி ஆம்டிஸ் பண்ணக்கூடாது. அலோ த டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் டிஃப்ரெண்ட் கரன்சி. நான் சைனாவோட, ரஷ்யாவோட, யூரோப்பியன் யூனியன்ல பண்ணா அந்த கரன்சியோட நான் டீல் பண்ணிக்கிறேன். அப்போ when you are trying to play equal footing, don't try to arm twist. because நீ கரன்சியை பில்ட் பண்ணி, சார் சொன்ன மாதிரி கரன்சியை பிரிண்ட் பண்ணி தள்ளிடுவான். இந்தியாவில் கரன்சியை பில்ட் பண்ணி தள்ள முடியுமா? முடியாது. கோல்டு இருக்கா, ரிசர்வ்ஸ் இருக்கா, 1008 கேள்வி வரும் நம்மளுக்கு. பண்ணீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஏற்றி போயிடுவாங்க. வார்த்தைக்கு முன்னாடி அவ்வளோ லாஜிக் இருக்கு. அப்போ எப்படி பண்ண முடியும்? அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, சார் சொல்ற மாதிரி ட்ரம்ப் இஸ் பிசினஸ் மேனா பார்ப்பான். அந்த பிசினஸ் மேனே இவரை பார்த்து சொல்றான், பயங்கரமா நெகோஷியேட்டர்ன்றான் நம்ம பிரைம் மினிஸ்டரை பார்த்து. இப்போ இந்தியா இஸ் ஆல்சோ நெகோஷியேட். இந்தியா இஸ் நாட் லெட்டிங் டவுன். இல்ல சார், நம்ம பிரதமர் வந்த ஸ்டேட்டையும் பார்க்கணும்ல. சோ இவரும் எலெக்ஷன் இல்ல, இவரும் இஸ் ஹேவிங் குஜராத்கார், இவரும் குஜராத் ஆளுங்களே கொஞ்சம் பயங்கரமா பார்கெயின் பண்ணுவாங்க.
இப்போ நீ மக்காச்சோளத்தை அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வாங்கணும், மக்காச்சோளம் நம்ம ஊர்ல பண்ணா 20 ரூபாய்க்கு நீங்க ஒரு மக்காச்சோளம் வாங்கிடலாம். நான் யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணா 1008 டெக்னாலஜி வச்சுட்டு எம்ப்ளாயி காஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு மக்காச்சோளம் 65 ரூபாய் விற்கிறான்னு வச்சுக்கோங்க. நான் எப்படி ஒரு சராசரி இந்தியன் போய் அதை வாங்குவேன்? டேரிஃபே நான் போடலன்னா விட இம்போர்ட் காஸ்ட் எனக்கு $1 வாங்கினா 87 ரூபாய் கொடுத்து தான் நான் வாங்குறேன். நான் affordability பேசுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கலா you put too much of tariff on agri commodity product, there is a possibility that you cannot compete with us. நான் 1 லிட்டர் பால் 20 ரூபாய்க்கு விற்பேன், 22 ரூபாய்க்கு விற்பேன், 24 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு விற்பேன். நான் ஆரஞ்சு பாக்கெட்னா 30 ரூபாய்க்கு விற்பேன், நீல பாக்கெட்னா நான் 20 ரூபாய்க்கு விற்பேன். யூஎஸ்ல கொண்டாந்து 1 லிட்டர் பால் 20 ரூபாய்க்கு விற்க முடியுமா? முடியாது. ஸோ அதனால ப்ராப்ளம் இருக்கு. டாரிஃப் வந்து வாட் வில் ட்ரை டு இட் வில் ஹெல்ப் பீப்புள் லைக் இந்தியா நாட் லாட் ஆஃப் நாலேஜ். எங்கர் பாப்புலேஷன்ஸ் இருக்கு, நம்ம ஒன்லி வேர்ல்டுலேயே எங்கர் பாப்புலேஷன் அண்ட் கன்சம்ஷன் ப்ரீமியமைசேஷன் இப்போ தான் வரும். ப்ரீமியமைசேஷன் என்னன்னா ரொம்ப ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம இப்போ தான் வாங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்தியாவுக்கு வந்து டாரிஃப் என்ன பொறுத்த வரைக்கும் இன்கம் அதிகமா இருக்கவங்க போற ஏரியா. அப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், இப்போ டாரிஃபால இந்தியா இன்னொரு ஆங்கிள் திங்க் பண்ணலாம். இவ்வளவு நாள் பயந்து இருப்போம், இன்னொரு கேட்டு மூணு தான் இன்னொரு கேட்டு ஓப்பன் ஆகிற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாரிஃப் வந்து நான் வரவேற்கிறேன். ஏன்னா பிகாஸ் இந்தியா க்ரோ ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். 10 வருஷத்துல இந்தியா ப்ரூவ் பண்ணிருக்காங்க, 20 வருஷத்துல இந்தியா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்தியா இஸ் ஏபிள் டு க்ரோ இன் தி லாஸ்ட் 20 years. The last 10 years still it is further grown. Now we are talking about third largest economy. நீங்க ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா சைனா ஆக்குபைஸ் 50% of world trade. இப்போ ஏன் இந்தியா இன்னொரு ஜிடிபி வேர்ல்டு ஜிடிபி நான் 10% 5% வரக்கூடாது? ஸோ டாரிஃபை நான் வர வைக்கிறேன், அப்பதான் என்னுடைய திறமை வெளியில வரும்.